Hi friends, welcome to Garden Diary. Succulents இனி கொஞ்ச நாளில் நல்ல growth கொடுக்க போகுது and bloom கூட ஆக போகுது. இதை பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கணும். ஸோ நான் இன்றைக்கி ஃபர்டிலைசர் கொடுக்க போகிறேன். என்ன ஃபர்டிலைசர் கொடுக்குறேன், எந்த டைமுக்கு கொடுக்குறேன், இதனால் பிளான்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சூஸ் பண்ணியிருக்கிற ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா சீவீட் சொல்யூஷன். இது கடலில் வளரக்கூடிய தாவரத்திலிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு லிக்விட். இந்த சொல்யூஷன் சக்குலன்ஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நான் முன்னாடியும் சீவீட் சொல்யூஷன் தான் கொடுத்துருக்கேன், பட் பிராண்டு வேறு. இந்த டைம் நான் வாங்கின பிராண்டு ஆர்கானிக் டியூஸ். அமேசானில் இது பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ரிவ்யூஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சின்ன பாட்டில் வாங்கியிருக்கேன் 250 ml. ஸோ இந்த பாட்டில்லையே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன டோசேஜ் கொடுக்கணும், நீங்கள் எந்த மெத்தடுக்கு, எந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் இது கொடுக்குறீங்களோ அந்த ப்ராசஸ்க்கு டோசேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு மெஷர்மெண்ட் கப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட் கப் வச்சு நம்ம மெஷர் பண்ணி நம்ம அழகாக டைல்யூட் பண்ணிக்கலாம். இந்த ஃபர்டிலைசர் நம்ம டைரெக்டாக பிளான்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது, வாட்டரில் டைல்யூட் பண்ணணும். ஆக்சுவலி அவங்க பாட்டிலில் மென்ஷன் பண்ணிக்கிற டோசேஜ் பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 1 to 2 ml கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் சக்குலன்ஸ் அண்ட் கேக்டஸுங்கிறதுனால கொஞ்சம் சென்சிட்டிவான பிளான்ட்டுங்கிறதுனால நான் மினிமம் 1 ml எடுக்கிறேன் பெர் லிட்டருக்கு. ஸோ இந்த பக்கெட்டில் 20 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. ஸோ இந்த 20 லிட்டர்ஸ்க்கு 20 ml கொடுத்து நல்லா டைல்யூட் பண்ணி நான் இப்போ பிளான்ட்டுக்கு நான் இப்போது ஃபர்டிலைசர் கொடுத்துட்ருக்கேன். நான் லிக்விட் ஃபர்டிலைசர் தான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அது வாட்டரில் டைல்யூட் பண்ணி நம்ம கொடுக்கும் பொழுது அந்த சாயிலில் ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ ரூட்ஸ்க்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், முழு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சாயிலில் கூட நம்ம ஃபர்டிலைசர் கொடுத்து மிக்ஸ் பண்ணலாம். நான் ஒரு நல்ல ஒரு பிளான்ட் மெச்சூர்டாக பெரிய பிளான்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த சாயில் மிக்ஸில் கம்போஸ்ட் ஆர் கவுடங் கொடுப்பேன். மோஸ்ட்லி நான் இந்த வேப்பம் புண்ணாக்கு, நீம் கேக் பவுடர் அதுதான் சாயிலில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். ஆனால் சின்ன பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா நான் ஃபர்டிலைசர் சாயில் மிக்ஸில் நான் கலக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த சக்குலன்ஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் அதிகமாக ஃபர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா அதுவே அதுக்கு ரிஸ்க்காக இருக்கும். அதனால பெஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம கொடுக்குற சீவீட் சொல்யூஷன்ஸ் ஈவன் நீங்கள் பேபிஸ்க்கு கூட கொடுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஹெவியாக இருக்காது, கொஞ்சம் லைட் வெயிட்டான ஒரு ஃபர்டிலைசர். ஸோ நீங்கள் எல்லா பிளான்ட்டுக்குமே தாராளமாக கொடுக்கலாம் with the dosage mentioned in the bottle. சக்குலன்ஸோட growth period பார்த்தீங்கன்னா சம்மர் டைம். இந்த டைமில் தான் அது நிறைய growth கொடுக்கும் அண்ட் ப்ளூம் கூட ஆகும். ஸோ சீட் வைக்கிற பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீட்ஸ் கூட வைக்கும், லைக் கேக்டஸ் அண்ட் அடினியம். ஈவன் அடினியம் கூட டெசர்ட் பிளான்ட் தான், நீங்கள் அதுக்கு கூட இந்த மாதிரி சீவீட் சொல்யூஷனை கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெசர்ட் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே க்ரோத் பீரியட் சம்மர் டைம் தான். இப்போ நம்ம மார்ச்க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ சம்மர் டைம் கிட்ட நெருங்கிட்டுருக்கோம். இந்த டைமில் நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது பூஸ்டப் பண்ணி அதோடய க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த இயரில் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டே நான் ஃபர்டிலைசர் கொடுக்குறேன். சக்குலன்ஸ்க்கு ஃபர்டிலைசர் நம்ம எய்தர் மார்னிங் டைம் ஆர் ஈவினிங் டைமில் தான் கொடுக்கணும். ஆஃப்டர்நூன் வெயில், ஆஃப்டர்நூன் சன் டைம்லலாம் கொடுக்கவே கூடாது. அது ஒரு எய்தர் பிஃபோர் 9க்கு நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கலாம், ஆர் எல்ஸ் ஆஃப்டர் 5 o'clock நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னா, சக்குலன்ஸ்க்கு அதோட கலரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு வெரைட்டிக்கும் அதுக்குன்னு தனித்துவமான ஒரு கலர்ஸ் இருக்குது. அதோட கலரை அழகாக பிரதிபலிக்கிறதுக்கு நமக்கு இந்த ஃபர்டிலைசர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் கொடுக்கும். நல்ல லீஃபெல்லாம் நல்லா மெச்சூர்டாக பெருசாக நல்லா க்ரோ ஆகிறதுக்கும் நிறைய பேபிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குமே இந்த ஃபர்டிலைசர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ரூட்ஸில் நல்ல க்ரோத் கொடுக்கும், நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி சம்மர் டைமில் தான் இதோட க்ரோத் பீரியட். இந்த க்ரோத் பீரியட் டைமில் நம்ம இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கும்போது இதுக்கு நல்ல ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும். இதனால் அது பிளான்ட் ரொம்ப என்ஜாய்டாக அழகாக நமக்கு க்ரோ பண்ணி காமிக்கும்.
அண்ட் தேர்ட்லி இது நிறைய ப்ளூமிங் கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சம்மர் டைமில் தான் கேக்டஸ் எல்லாமே ப்ளூம் ஆகும். ஆஸ்ட்ரோபீட்டம், மெமிலரியா, இந்த மாதிரி நிறைய கேக்டஸ் இருக்குது. அந்த கேக்டஸ் எல்லாமே சம்மர் டைமில் தான் அது வந்து நல்லாவே ப்ளூம் ஆகும். ஸோ இந்த டைம்லேயும் நம்ம ஃபர்டிலைசர் கொடுக்கும் பொழுது நமக்கு ப்ளூமிங்க்கும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ளூம் ஆகுறது மட்டும் இல்லாமல் நல்ல வயபிள், அதாவது நல்ல ஒரு முளைக்கக்கூடிய தன்மை கொண்ட விதைகளை உருவாக்கி தரும். ஸோ இதுக்குமே நமக்கு ஃபர்டிலைசர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் நீங்கள் பேபிஸ் கூட, அதாவது லீஃப் ப்ராப்பகேட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஸ்டெம் ப்ராப்பகேட் பண்ணியிருக்கோமா, இந்த மாதிரி ப்ராப்பகேஷன்ஸ்க்கு கூட இதை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம். இதனாலையும் அதுக்கு வந்து ரூட் டெவலப் ஆகிறதுக்கு நல்லாவே என்ஹான்ஸ்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அதுக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸும் அந்த பிளான்ட்டுக்கு கிடைக்கும் பொழுது நல்ல க்ரோத் நமக்கு தரும். இந்த லிக்விட் ஃபர்டிலைசர், சீவீட் ஃபர்டிலைசரில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. நிறையா 60+ நியூட்ரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் ஒரு ரிசர்ச்சில் நான் படிச்சிருக்கேன். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூட்ரியன்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே பிளான்ட்டுக்கு போய் சேரும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். பட் டார்மெண்ட் டைமில் நம்ம கொடுக்கவே கூடாது. பிளான்ட்டுக்கு எப்போ க்ரோத் பீரியடோ அந்த டைம் கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு நல்லாவே நமக்கு ரிசல்ட்டை பார்க்க முடியும். இந்த ஃபர்டிலைசரை நீங்கள் 15 days ஒன்ஸ் கொடுக்கலாம். ஸோ மந்த்லி 2 கொடுக்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கொடுக்கலாம். நான் இங்கே யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசரோட பிராண்ட் வந்து ஆர்கானிக் டியூஸ். இந்த ஃபர்டிலைசரை நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணணுன்னா நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சக்குலன்ஸ்க்கு என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலாம், அந்த ஃபர்டிலைசர்னால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஆனால் சக்குலன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி சக்குலன்ஸ் அண்ட் கேக்டஸ் பற்றி தான், நல்ல யூனிக்கான வெரைட்டிஸ் பற்றி தான் நான் மோஸ்ட்லி ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது சக்குலன்ஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.